Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த வீடியோல HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம நோட்பேட் ஓபன் பண்ணிருக்கோம். சோ பேசிக் tags நாம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். சோ HTML அப்படிங்கிறது தென் பார்த்தோம் அப்படினா HTML5 நமக்கு சப்போர்ட் ஆகணும் அப்படினா சோ அதோட மெயின் டேகா doc type அப்படிங்கறத நாம டைப் பண்ணிக்கிறோம். சோ doc type தென் HTML அப்படிங்கறத நாம டைப் பண்ணனும். So then பார்த்தோம் அப்படினா HTML க்கு அப்புறம் நம்மளோட head section ஓபன் பண்ணிக்கலாம். Then head section இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு inter between the நம்மளோட title section நம்ம மேக் பண்ணிக்கலாம். So title மேக் பண்ணியாச்சு. Then title நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். Then after the head க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட body section மேக் பண்ணலாம். So body section மேக் பண்ணியாச்சு. So இப்ப body section க்ளோஸ் பண்ணிடலாம். So நம்மளோட ஃபைலை இப்ப சேவ் பண்ணிடலாம். So பேசிக்கான எல்லா டாக்ஸும் நம்ம போட்டாச்சு. So நம்ம HTML5 அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள நம்ம இப்ப மேக் பண்ணிக்கலாம். So HTML5 ல இப்ப நம்ம என்ன டாக் பார்க்க போறோம் அப்படினா சோ address அப்படிங்கற ஒரு டாக் பார்க்க போறோம். சோ address.html அப்படிங்கற நேம்ல நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஃபைல் சப்போர்ட் லாங்குவேஜ் கிடைச்சிருக்கு. தென் இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட டைட்டில் கொடுத்துடலாம் பேஜ்க்கு. சோ address tag in HTML5 அப்படி நான் கொடுத்துறேன். தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா சோ address tag தான் பார்க்க போறோம். சோ பிஃபோர் என்ன பண்ணிடலாம்னா ஃபைலை ரன் பண்ணிடலாம். நான் Chromeல ரன் பண்ணிடுறேன் ஃபைலை. சோ இப்போ பார்த்தீங்கன்னா பாடி செக்ஷனில் address அப்படின்ற டேக் போட்டுட்டு தென் இது பேர் டேக் அப்படின்றதுனால இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நம்ம ஏதாவது ஸோ நம்மளோட வெப்சைட்டில் ஏதாவது கண்டென்ட் வந்து அட்ரஸ் ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த அட்ரஸ் அப்படின்ற டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அட்ரஸ்லாம் என்ன இருக்கும் ஸோ ஒரு டோர் நம்பர் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டோர் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஸோ 453.h அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரேக் விட்டுடலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எனக்கு ஸ்கிப் ஆகணும் அப்படின்றதுக்காக. தென் பார்த்தோம் அப்படின்னா சங்கர் ஸோ நகர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருக்கேன். தென் பிரேக் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு எனக்கு ஸ்கிப் ஆகணும் அப்படின்றதுக்காக. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சேலம் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ சேலம் தென் ஒரு பிரேக் கொடுத்துட்டு தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ என்ன கண்ட்ரின்னு தந்திருப்பாங்க. ஸோ இந்தியா அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அட்ரஸ்லாம் இருக்கும்போது என்ன ஒரு லாங்குவேஜ் என்ன ஒரு ஸ்டைல் கிடைக்குமோ அந்த ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ரஸ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ண கண்டென்ட்க்கு நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டேக் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்பேஜில் இந்த அட்ரஸ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்டைலில் இது நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் HTML5ல இருக்க அட்ரஸ் அப்படின்ற டேக். ஸோ இந்த அட்ரஸ் அப்படின்ற டேக்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.